சென்னையில் 3 நாள் விசாரணை முடிந்து டிடிவி தினகரனை டெல்லி அழைத்துச் செல்ல காவல்துறையினர் சென்னை விமான நிலையம் சென்றுள்ளனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். சென்னையில் 3 நாள் விசாரணை முடிந்து டிடிவி தினகரனை டெல்லி அழைத்துச் செல்வதற்காக காவல்துறையினர் விமான நிலையம் சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுப்பதற்காக முயன்றார் என்ற காரணத்திற்காக டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டார். இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் அளித்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டார். டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரன் விசாரணைக்காக சென்னை அழைத்து வரப்பட்டார். 3 நாட்கள் சென்னையில் அவரது விசாரணை தொடர்ந்தது. அடையாறில் இருக்கக்கூடிய அவரின் வீடு உட்பட பல்வேறு இடங்களில் டிடிவி தினகரனை வைத்து விசாரணை செய்தனர். 3 நாள் விசாரணை முடிந்த நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரனை டெல்லி அழைத்துச் செல்ல காவல்துறையினர் விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கே தர வேண்டும் என்பதற்காக இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகரிடம் லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்தது டிடிவி தினகரன் மீது. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரன் விசாரணைக்காக சென்னை அழைத்து வரப்பட்டார். தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் அவரை சென்னை விமான நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர் விவேக்கிடம் பேசலாம். விவேக், விவரம் என்ன? தினகரன் அவருடைய விசாரணை தற்பொழுது முடிவடைந்து அவரை நேரடியாக தற்பொழுது விமான நிலையத்துக்கு இங்கே சென்னையிலிருந்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். டெல்லி போலீசாரும் அதே போல அவருடைய தினகரனுடைய நண்பராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் இருவரையும் சென்னை விமான நிலையத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். தற்பொழுது 3 நாட்கள் விசாரணை முடிந்து இன்னும் அவரது விசாரணைக்கான காரணம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இங்கே சென்னையிலே விசாரணை முடித்துவிட்டு நேரடியாக தற்பொழுது அவரை டெல்லி அழைத்துச் செல்கிறார்கள். இங்கே பல்வேறு இடங்களில் தினகரனும் மல்லிகார்ஜுனமும் விசாரணை நடத்தப்பட்டது. தினகரனுடைய இல்லத்தில் அவருடைய சில ஆவணங்கள் சோதிக்கப்பட்டதாக இந்த தகவல் வெளியானது. அதேபோல் மல்லிகார்ஜுனையும் அவருடைய அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அதே போல இல்லத்திற்கும் அழைத்து சென்று தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வந்தார்கள். இப்படி பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக டெல்லிக்கு அழைத்து செல்லக்கூடியதாக அங்கு மீண்டும் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று இதுவரை திரட்டப்பட்ட தகவல்களை அவர்கள் அளிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. காவல்துறையினருடைய விசாரணை 3 நாட்கள் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் காவலானது இன்னும் 2 நாட்கள் மீதம் இருக்கின்றன. அந்த 2 நாட்களும் டிடிவி தினகரனை எங்கு வைத்து விசாரிப்பதாக டெல்லி காவல்துறையினர் உத்தேசித்திருக்கின்றனர். விவேக், தற்பொழுது அவர்கள் இங்கே நேரடியாக டெல்லிக்கு அழைத்து செல்லக்கூடிய பட்சத்தில் அங்கேயே வைத்து விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், லஞ்சம் கொடுக்கப்பட்ட இடம் என்பதாகவும் அதே போல் லஞ்சம் பெறுவதற்கான வேலைகள் நடைபெற்ற இடமாகவும் டெல்லி தான் இருக்கிறது என்பதனால் மேற்கொண்டு இங்கே கிடைக்கக்கூடிய ஆவணங்களை வைத்து அங்கே சோதனை செய்வார்கள். அது பண பரிமாற்றம் நடைபெற்ற விதங்களாக இருக்கட்டும், அல்லது வாகனங்கள் எடுத்துச் செல்லப்பட்ட விதம், அல்லது சவாலா முறையில் பண பரிமாற்றம் நடத்தப்பட சொல்லப்பட்ட நிலையில் அது எந்த முறையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள், எந்த வங்கி கணக்கின் வழியாக அவற்றில் பணமாற்றம் செய்யப்பட்டது, அதில் நேரடியாக பணம் கொடுக்கப்பட்டதா உள்ளிட்ட விவரங்களை அவர்கள் திரட்டியிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் டெல்லியில் எந்த மூலத்தின் வழியாக அவர்கள் பணம் கொடுக்க முயற்சித்தார்களோ அதை அடிப்படையாக வைத்து மேற்கொண்டு 2 நாட்கள் விசாரணையும் டெல்லியிலேயே தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஏதாவது துருப்பு கிடைத்திருப்பதாக டெல்லி காவல்துறையினர் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்களா? விவேக், டெல்லி காவல்துறையினர் இது குறித்து வெளியில் எந்த ஒரு கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆனால் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பல மணி நேரம் நடைபெற்ற விசாரணை அடிப்படையில் அவர்களுக்கு ஏதாவது ஆவணங்கள் சிக்கியிருக்கக்கூடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. காரணம், தினகரனுடைய இல்லத்தில் சில நாட்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக 6 மணி நேர விசாரணையை அவர்கள் முதல் நாள் அவர் இங்கே அழைத்து வரப்பட்ட நாளில் மட்டுமே 6 மணி நேர விசாரணை தினகரனுடைய இல்லத்தில் மட்டுமே செய்தார்கள். அதுபோல் தினகரனுடைய இல்லம் மட்டுமல்லாது அவருடைய அலுவலகம், அவருடைய இல்லத்திற்கு அடையாறிலேயே இருக்கக்கூடிய அவர் இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அலுவலகம், அந்த அலுவலகத்திலும் சில சோதனையானது செய்யப்பட்டது. அதன் பிறகாக மல்லிகார்ஜுன அவருடைய வீடு அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில்
வீட்டிலும் சோதனைகளானது செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்களில் அதே போல சுகேஷ் சந்திராவிற்குடைய தரகராக அறியப்படக்கூடிய சுகேஷ் சந்திரசேகர் அவருக்கு தொடர்புடைய சில இடங்களிலும் அவர்கள் முன்கூட்டியே ஆய்வு செய்திருக்கிறார்கள், அங்கே சோதனைகள் நடத்திருக்கிறார்கள். ஆக இவற்றின் அடிப்படையில் தான் திரட்டி இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்துக்கட்ட விசாரணையானது முன்னெடுக்கப்படும். ஒருவேளை இதில் அவருக்கு தேவையான காவல்துறையினருக்கு தேவையான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய குற்றப்பத்திரிகைகளையோ அல்லது அடுத்த கட்ட சட்ட ரீதியான நகல்களையோ சமர்ப்பிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. டெல்லி காவல்துறையினருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் விவேக்? உயர்நீதிமன்ற மன்னிக்கவும் நீதிமன்ற நடவடிக்கைகளை தொடங்குவது, அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான ஆதாரங்களை சமர்ப்பிப்பது அல்லது கூடுதலாக இவருக்கு காலம் விசாரணைக்காக காலம் தேவைப்படுகிறது என்கிற பட்சத்தில் இன்னும் அதிகமான ஆதாரங்களை திரட்ட வேண்டியிருக்கிறது அல்லது வேற ஏதாவது இதில் எங்களுக்கு முகாந்திரம் இருக்கிறது, தகவல்களை திரட்டுவதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் கூடுதலாக நேரம் கேட்டு தகவல் திரட்டக்கூடிய பணிகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். ஆக டெல்லிக்கு அழைத்து சென்ற பிறகு தற்போது இருக்கக்கூடிய ஆவணங்கள் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்கிற அடிப்படையில் அவற்றை சோதித்து முடிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம்.